கோழிங்களுக்கெல்லாம் என்ன உணவு கொடுக்குறேன்ட்டு சொல்லட்டுமா? காலையில் அரிசி இருக்குல்ல, ரேஷனில் கொடுக்குற அரிசி, அதில் புண்ணாக்கு போட்டு நைட்டே ஊற வச்சிருவேன். காலையில் அதை தான் கொடுக்குறது. ஈவினிங்கில் வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த மாதிரி வேக வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு கொடுப்பேன். மதியத்தில் இந்த காலிஃப்ளவர் இலை தலை எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட்டு கிடைக்கும். அதில் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது என்கிட்ட, கட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். நான்லாம் கம்பெனி தீனியே போடுறதில்ல. வேறு எதுக்காக இல்லை, காஸ்ட்டு பிரச்சனைக்காக தான். வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் மீன் வேஸ்ட்டு கொடுப்பேன். மீன் வேஸ்ட்டு எப்படி கொடுப்பேன்னா, அதில் கொஞ்சம் அரிசி போட்டு வேக வச்சு, மீனையும் அரிசி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா கொடுப்பேன். நைட்டே அரிசி போட்டு வேக வச்சுருவேன். காலையில் எழுந்து அந்த இதை கொடுப்பேன், நல்லா சாப்பிட்டுக்கும். இதுக்கு எப்போயாச்சும் 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கீரை கொடுப்பேன். அவ்வளோதான். இது எனக்கு தீனி செலவுன்னு பார்த்திங்கன்னா, அந்த அரிசி வாங்குவேன். ஒரு மாதம் ஒரு 200 கிலோ அப்படியே அரிசி வாங்குவேன். கிலோ 10 ரூபான்னு வாங்குகிறேன். 10 ரூபான்னு வாங்கினா கூட 2000 ரூபா ஆகுது. ஒரு மாதத்துக்கு எனக்கு 2000 ரூபா தான் தீனி செலவு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் போடுறது. ஒரு 4-5 கடையில் சொல்லி வச்சுட்டு இருப்பேன். டெய்லியும் இருக்குன்னா ஃபோன் பண்ணுவாங்க, போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதனால் எவ்வளவோ மிச்சம் ஆகுது எங்களுக்கு. நானும் ஃபஸ்ட்டு கம்பெனி தீனி தான் போட்டுன்னு இருப்பேன். பார்த்திங்கன்னா கையை மீறி போகிற மாதிரி இருக்கும். அதில் பெருசாக லாபன்றதே நாங்கள் பார்க்கல. அதனால தான் சரி ஆர்கானிக்காக போவோம் அப்படின்ட்டு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு ஓட்டின்னு இருக்குங்க. இதில் பத்தாததுக்கு நல்லா முட்டை குவான்டிட்டி நல்லாயிருக்கு. கோழிங்களுக்கும் எந்த நோயும் வரதில்லை இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு போடுறப்ப. இந்த கம்பெனி தீனி போட்டுன்னு இருக்கப்போ 4-5 கோழி மூலையில் குறுகி நின்றுனே தான் இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. Thank you.